வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஐயா, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? ஆமாங்க, பலர் பர்சுல பார்த்தா கிரெடிட் கார்டு தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. எடுத்தாலே ஐயா இஎம்ஐ வந்துருங்க ஐயா, இந்த பர்ஸை பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்றாங்க. பர்ஸை பார்த்தால் மகிழ்ச்சி வர வேண்டும். அட, இங்க திறந்தா கட்டு கட்டா பணம் இருக்குயா அப்படின்னு தோணணும். நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? சில பர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் பணம் கொழிக்க துவங்கும். சில பர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையிலே தட்டுப்பாடு, திண்டாட்டம் என்று தடுமாற துவங்கி விடுவோம். உண்மையை சொல்லணும்னா பர்ஸு நிறம் அப்படின்றது நம்ம ராசிக்கு 2வது நிறத்துல ஒரு பர்ஸை எடுத்துட்டீங்கன்னாலோ, இல்லைன்னா நம்ம ராசிக்கு 11வது இடத்துல ஒரு பர்ஸை தூக்கிட்டீங்கன்னாலோ பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது என்னோட சொந்த அனுபவம். நான் சிலவற்றெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நானே ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். அதுபோல ஒரு காலகட்டத்திலே என் பர்சும் தள்ளாட துவங்கியது. என் குருநாதர்கிட்ட போவேன். என் குருநாதர் கேட்பார், ஆனந்தே என்னப்பா வச்சிருக்கிற அப்படின்னார். என்னங்க பர்சத்தான் வச்சிருக்கேன், உள்ள ஒன்னுத்தையும் காணுமே அப்படின்னு. உடனே சொன்னார், அடுத்த முறை சென்றேன், உனக்கு இந்த தடவை ஒண்ணு சொல்றேனே, ஒரு 6 வெற்றலையை வாங்கிக்கோ அப்படின்னார். வாங்கிட்டேன் குருநாதா. அந்த 6 வெற்றலை, கீழே 3 வெற்றலை, மேல 3 வெற்றலை, நடுவுல கொஞ்சம் பணத்தை வை அப்படின்னார். வச்சதும் சொன்னேன், பணமெல்லாம் நினைஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன், வெற்றிலையை நன்றாக பேப்பரில் துடைத்துடு. ஆமாங்க, அதுலயுமே பெண் வெற்றிலைன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வச்சு பணத்தை வச்சு மேல வெத்தலை பாக்க, இந்த கொட்டைப்பாக்கெல்லாம் வச்சு பணம் கொட்டும் பாருனர். அதையும் வச்சு பார்த்தேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன், பர்ஸை நம்ம வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா வெளியில போகும்போது எடுக்கும்போது 4 தடவையில அந்த வெத்தலை கிழிஞ்சு போயிடும். உண்மை நடக்கிற விஷயம். இதே பீரோலன்னா இது சாத்தியப்படும். ஒரு இடத்துல பணத்தை வச்சுட்டு நாம பாட்டுக்கு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ கையில ஒரு 100 ரூபா 500 ரூபா வச்சிருப்போம். என்ன செய்யறது? குருநாதர்கிட்ட போனேன். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல குருநாதா. நான் அப்போ அந்த காலத்துல வெளியூர்லாம் போவேன். சில ஊர்ல வெற்றலையே கிடைக்காது. இங்க தமிழ்நாட்டுல கிடைக்குங்க. கொஞ்சம் சிட்டிக்கெல்லாம் போயிட்டா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதுவும் நான் இந்த பணத்தை வைக்கிறதுக்காகன்னு கேட்டா கடைக்காரனும் ஒரு மாதிரி பார்ப்பான். என்ன செய்யறதுன்னு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நல்ல பச்சை கலர் பட்டை வாங்கிக்கோ அப்படின்னாரு. என்ன சாமி, பச்சை கலர் பட்டை வாங்குறதா? நான் போய் கடையில பிளவுஸ் பிட்டு பச்சை கலர்ல கேட்டேன்னா அப்ப கல்யாணமும் ஆகல, என்ன அப்படியே பார்ப்பாங்க. இந்த பிளவுஸ் பிட்டு வீட்டுல மாட்டிக்கிச்சுன்னா அம்மா யாருக்குடா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாண்டா தெரியும் ஆனந்து, பச்சைனாலே காதலுடன் தொடர்புடைய நிறம். பச்சைன்னு சொன்னாலே நீங்க என்னன்னா புதனுடைய நிறம். அதுக்கு புதன் அப்படின்னாலே ஒரு விளையாட்டு தன்மை. பாத்தீங்களா? அதை பத்தி பேச துவங்கின உடனே நானே கொஞ்சம் கிண்டலா பேச துவங்கிட்டேன். நகைச்சுவை உணர்வு, அதே போல ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, ஜோதிடம், பங்கு சந்தை, காதலையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான். கலியுகத்துல இருக்கிறதுலயே அளவு சின்ன கிரகமான புதன் தான் ஆட்டி படைக்கிறது. சிலதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, கீர்த்தி சிறிதனு பெரிது, மூர்த்தி சிறிதனும் கீர்த்தி பெரிது. அது போல இந்த புதன். உடனே என் குருநாதர்கிட்ட கேட்டேன், என்னத்தை செய்யணும்? முதல்ல பச்சை கலர் நல்ல பட்டு பிளவுஸ் பிட்டு வாங்கிட்டு வானார். ஏன்னா தனித்தனியா சின்ன சின்ன துணி கேட்டா கிடைக்காது. ஒரு 1/2 மீட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு 10ஆகவோ 5ஆகவோ வெட்டினேன். வெட்டியதும் அதிலே 5 பச்சை கற்பூரங்கள், 5 பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய், இதை ஒரு முடிச்சா கட்டி ஹரி ஓம் நம சிவாய. என்னங்க மந்திரம் சொல்லணும்? ஹரி ஓம் நம சிவாய. உடனே கேட்டேன், பச்சை நிறம் எதான இப்போ இந்த நிறம் இந்த ராசிக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. உடனே என் குருநாதர் சொன்னார், பொன் பர்சை தா அப்படின்னார். உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டார். என்னன்னு கேட்டேன். எந்த பிரிண்ட் அடிக்கப்பட்ட காகிதமும் புதனின் காரகத்துவம் தான். நீ தான் இப்போ இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தியே புதன் யாருக்கான ஆகலைன்னா என்ன செய்யறதுன்னு, அதனாலதான் எல்லா பணத்தையும் நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அட குருவே, எனக்கு இப்ப புதன் ஆகுங்க அப்படின்னு. ஆமா, உனக்கு மட்டும் இல்லடா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே புதன் ஆகும். ஏனென்றால் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களும் புதன்தான், அதே போல நீ படிக்கின்ற கல்வியும் புதன்தான், வங்கியும் புதன்தான். பத்திரம் என்று சொன்னால் பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்கிறார்களே, டாக்குமெண்டேஷன், அதுவும் புதன்தான் என்றார். அப்ப குருநாதா இது எனக்கு ஆகும். ஆமா, அதனாலதான் புதன் எல்லாத்துக்கும் நியூட்ரல் பிளானட், எல்லாருடன் நட்பு ரீதியான கிரகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சிரித்தார்.
சரிங்க, அடுத்தது என்ன செய்யணும்? நறுமணம் என்பது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் இருந்துச்சுனாலே அங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துரும். வாழ்க்கை வளமாகும். நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு நறுமணம் புதன் என்று சொல்லக்கூடியதுடன் சேர்ந்து அந்த சுக்கிரனின் தன்மையான பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஒரு 4, 5 பச்சை கற்பூரம், ஏலக்காய் இத வச்சு ஒரு சின்ன ஒரு முடிச்சு போல கட்டிக்கொண்டு பர்சிலே பணத்தை வைத்துப் பார் என்றார். அதுபோல வைக்கத் துவங்கினேன். வைக்கத் துவங்கியதுமே எனக்கு பெரிய மாற்றம், முன்னேற்றம். அதுவும் அவர் சொல்லித் தந்த மந்திரம் ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், சிவவிஷ்ணு பேதம் பார்க்க கூடாது. எப்பொழுதும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும், 2 பேரும் இருந்தால்தான் ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். நம்ம இப்ப சொல்றோம் இல்லைங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜின்னா விஞ்ஞானத்துல சொல்லுவான். அதாவது எந்த ஒரு ஆற்றலும் நமக்கு தேவைத்தான். எப்பொழுதுமே எனக்கு காப்பியும் தேவை, அதுல சர்க்கரையும் தேவை. அதுபோல பெருமாள் சிவன் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. அடியேனே பாருங்களேன், வெறும் ஆனந்தா இருந்த வரைக்கும் யாருக்கான தெரிஞ்சதா? ஆனந்தம் என்பது சிவத்தை குறிக்கக்கூடியது. பவானி ஆனந்தனா அங்க பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தியோட பேர் சேர்ந்துருச்சு. கரெக்டுங்களா? எப்ப பராசக்தியோட பேரு சிவன், நம்ம அப்பன் சிவனோட சேர்ந்துருச்சோ, அடியேனுக்கே ஒரு பெரிய புகழை தந்து விட்டது. எந்த ஒரு பெயரையும் யோசிச்சு பாருங்க. சிலருக்கு முருகன் பெயரோட பெருமாள் பேரும் சேர்ந்து இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரும் உயரத்தை அடைந்து விடுவார்கள். ஏன்னா முருகன் பெயருடன் அந்த பெருமாள் பெயர் சேர்ந்தாலோ, சிவத்தின் பெயருடன் சக்தியின் பெயர் சேர்ந்தாலோ, அதுபோல ஹரி ஓம் நம சிவாய. இந்த முடிச்ச கட்டும்போது என்னங்க சொல்லணும்? ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே அந்த முடிச்ச கட்டி பர்சுல வச்சு பணத்தை வச்சு, அப்பா சிவபெருமானே, அப்பா நாராயணா, எங்க வாழ்க்கையில செல்வத்தை ததாப்பா, செல்வத்தை தந்துட்டு இருக்கப்பான்னு ஒரு 2 நிமிஷம் மனசார சொல்லணுங்க. நாம ஆபீஸ்ல போறோம், மேனேஜரை பார்த்தா சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்கிறோம், பயத்துல கேட்கிறோம். இங்க நிஜமான அன்புல பக்தியில கேட்டு பாருங்களேன், வாழ்க்கை வசந்தமாக துவங்கிடும். இது போல நான் என் வீட்டிலே பார்த்தால் என்னுடைய பீரோல, அல்மாரையில, அப்புறம் என் பர்சுல எல்லாம் வைக்க துவங்கினேன். அடிக்கடி ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாயன்னு சொல்ல துவங்கினேன். என் ஜாதகத்துல புதன் நல்லாவே வேலை செய்ய துவங்கி விட்டது. அதற்கு பிறகு பேச்சாற்றல் பெருக துவங்கி விட்டது. உங்களுக்கு முதல்ல பணம் வரணும்னா நல்லா பேச தெரியணும். அந்த பேச தெரியணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் என்ன சொல்லுவான், காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் வீடு தனஸ்தானம் அப்படின்னுவான். இந்த பேச்சாற்றல் எங்க இருந்துங்க வரும்? அந்த பேச்சாற்றலை தரக்கூடியது புதன் தான். அப்போ பச்சை நிறத்திலே இவ்வாறு பச்சை கற்பூரத்துடன் அங்கே ஏலக்காய் வைத்து, சரி இதெல்லாம் வச்சுட்டேங்க, எந்த நாள்ல வைக்கலாம்? இது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க. இதை என்னைக்கு செய்யணும்னா, புதன்கிழமை இல்லது வியாழக்கிழமையில செஞ்சு பாருங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா வேலை செய்யும். அதுக்குன்னு மத்த நாள்ல செய்யாதீங்கன்னு சொல்லல. புதன் அல்லது வியாழன். ஐயா நாங்க வெளி இடத்துக்கெல்லாம் போறோம், அங்க சில நான் சொல்லுவதை போலத்தான் சில கேளிக்கை கூடாரங்களுக்கு செல்கிறோம், இங்கெல்லாம் எடுத்து செல்லலாமா? பணத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் இல்லைங்க. இதே போல இன்னொரு ஒரு கேள்வி நீங்க எல்லாம் கேட்டுடுறீங்க, ஐயா எங்கள் வீட்டிலே ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறது என்கிறார்கள். 6 மாதம் 1 வருடம் நாங்கள் இறைவனை வழிபடக்கூடாது என்று சொல்கிறார்கள். வீட்டிலே இறப்பு வந்து விட்டதாமே. ஏங்க நீங்க 6 மாசம் டிவி பார்க்காம இருக்க போறீங்களா? 6 மாசம் சினிமா பார்க்காம இருக்கிறீங்களா? அதே போல 6 மாசம் எந்த ரெஸ்டாரண்ட்டும் போய் நல்லதா ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் லீவு விடுறதில்ல. ஆண்டவனுக்கு மட்டும் 6 மாசம் நாங்கள் ஆலயத்தின் பக்கம் செல்ல மாட்டோம், 1 மாதம் மந்திரம் 6 மாதம் சொல்ல மாட்டோம் என்பதெல்லாம் எப்படிங்க? கிடையவே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், உங்க வீட்டில் இறைவனை ஒரு உறுப்பினராக நீங்க கருதினீங்கன்னா, அவருக்கு சாப்பாடு போடாம இருப்பீங்களா? வீட்டுல ஒரு பெரியவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா வருந்தத்தக்க நிகழ்வுதான். எனினும் நம் அம்மையப்பனுக்கு தினமும் வழிபட வேண்டியது என்பது கடமை, நமது கடமைங்க. நீங்க ஸ்கூலுக்கு ஒரு 10 நாள் போகாம விட்டீங்கன்னா கடமையை தவறியதாக விடும். வேலைக்கு போகலைன்னா கடமை தவறியதாகிவிடும். அதுபோல இறைவனுக்கு தினமும் நன்றி செலுத்த தவறினால்
அது நம் கடமையை தவறியதாகிவிடும். விஞ்ஞானத்துல பாஸ்கல் அப்படின்னு ஒரு பெரிய விண்ணியூர கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகச் சிறந்த கணித மேதை. அவர் சொன்னார், அவர் தன்னுடைய உடலை விட்டு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களை மட்டும் சொல்லி சொன்னார். இந்த நாட்களை தான் நான் பயனுள்ள நாட்கள்னார். இதெல்லாம் என்னன்னா, அன்னைக்கு மட்டும்தான் நான் சாமியை கும்பிட்டேன், அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நாள், மற்றதெல்லாம் வீணடிக்கப்பட்ட தாள் அப்படின்னார். அதுதாங்க நிஜம். தினமும் இறைவனை வழிபட வேண்டும். இந்த பச்சை நிறத்துல கட்டி பச்சை கற்பூரத்தை கட்டினா மட்டும் பத்தாது. ஒவ்வொரு முறையும் பர்ஸ்ல பார்க்கும்போது இறைவா இங்க இருக்கக்கூடிய பணத்திற்கு நன்றின்னு சொல்லணும். உங்ககிட்ட வெறும் 5 ரூபா தான் இருக்கட்டுமே, இந்த 5 ரூபா இல்லாம எத்தனாயிரம் பேர் இருப்பான் தெரியுங்களா? அதுக்கு நன்றின்னு சொல்ல துவங்குங்க, போதும். உடனே இறைவன் அள்ளி தந்து விடுவான். கிள்ளி தர மாட்டாங்க. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால். இப்பவும் சொல்றேன், இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று அழைத்தால். நீங்க கூப்பிடணும்னு காத்துட்டு இருக்கிறான். அப்பா கிட்ட கேட்டாதான் உதவ முடியும். நீங்க பேங்க்ல உங்க அப்பா மேனேஜரா இருக்கிறாரு, அதுக்குன்னு நீங்க அப்ளிகேஷனே ஃபில்அப் பண்ணலைன்னாலும் பேங்க் பணத்தை எடுத்து கொடுத்துட முடியுங்களா? அதேதான். நான் சொன்னதை செய்துவிட்டு பர்சுடன் பேச துவங்குங்கள். உலகம் உங்களுடன் பேச துவங்கி விடுங்க. நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். சிவ சிவ.